உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, enough God, awesome God, true living God. நான் எப்போதும் சொல்றதான், every day I'm telling the same thing. Your God is alive. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். Amen. உயிரோடு இருக்கிறார். Amen. Your God is alive. Never test your God. Amen. ஆண்டவர் வந்து சும்மா சோதித்து பார்க்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லை. ஆமென். அவருக்கு நல்லது இல்லை சொல்றதுமா உங்களுக்கு நல்லது. ஆமென். Hallelujah. It's not good for you to test your God. And it's not good for you to ask question to your God. Who are we to ask question? நம்ம யாரு கேள்வி கேட்க? நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இயேசுவோட சித்தம், the grace of God that we are living now. Amen. Amen. You got no right to ask questions. Amen. One name. Number 2, you got no right to complain. நீ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. Towards your God, towards your God, you must not ask questions. You must not complain. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. கேள்வி கேட்க உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. And number 3, don't blame God. சும்மா ஆண்டவர் மேல தூக்கி பழிய போடாதீங்க. Something that happens in your life because of the mistake that you have done, you don't go and blame God. ஆண்டவர் மேல போய் பழிய போடாத. God is punish. Never say. Right? The Bible is already stated God will never punish anybody. Don't say God punish you. Amen. But God will allow the devil to punish you in order to test your faith and obedience. Amen. ஆண்டவர் என்ன நீங்க வந்து ஆண்டவர் கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் மேல பழி போட நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. Do not complain, do not ask questions, and do not blame God. Amen. Hallelujah. With this verse we learn that this must be our principle of life in order to walk with God. Amen. இப்போ பார்த்தீங்கன்னா those who don't know God, யாருக்கு ஆண்டவரை தெரியலையோ, அவன் என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவான்? ஏன் தான் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. ஆண்டவர் ஏன் உன்னை சோதிக்கணும்? நீ நான் மிஷினா? ஆண்டவர் உன்னை சோதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. God allow the things to happen in your life because of your negligence and your careless, your ignorant, your ego. ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை சில வேளையில் உனக்கு விருப்பமில்லாத காரியங்களே உன் வாழ்வில் வர வைக்கிறாரா? ஏன்னா நீ அவரை தேடல. பிகாஸ் யூ நெவர் சீக் காட். நீ வாயில தான் சொல்ற, நான் ஆண்டு தர்றேன், ஆண்டு கூட தான் இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் சேர்ச்சுக்கு போறேன், நான் டைட். உன் இருதயம் வேஸ்ட் இல்லையே. Although you physically you seek God, you pray, you read the word of God, you go to church, you do your duties and all these things, but still there is no satisfaction because your heart is not with God. Amen. Physically ஆள் பார்க்கறதுனால நம்ம செய்றோம், ஆள் சொல்றதுனால நம்ம செய்றோம், ஆள் கூப்பிடுறதுனால நம்ம வரோம் எல்லாம். But where's your heart? இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் பாடின அந்த பாட்டு, மத பாட்டு, கல்வாரி அன்பே, அந்த பாட்டு, ஜஸ்ட் த சாங், உனக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா நீ பாடும்போது நீ அழுகு. நீ கை தட்டி நீ பாட மாட்ட, நீ பாடும்போது நீ அழுகு. அதுதான் நீ இயேசுவை நேசிக்கிற. If you love God, the song, all the things in the song, if you listen properly from your heart, you will cry. You will cry. ஏன் எனக்காக சாவணும்? Why he must die for me? ஏன் எனக்காக அடி வாங்கணும்? ஏன் எனக்காக கையில் ஆணி வாங்கணும்? ஏன் எனக்காக சிலுவையிலே தொங்கணும்? அம்மனமா ஒரு அவர் 2 அவர் 6 அவர் ஏன்
Why? That is love of God toward us because the Son loved us. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை நேசித்தனால God the Father will love us. Amen. Amen. Hallelujah. And how much we love back God. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க? How much we love God. எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறோம்? இன்னைக்கு ஓகே MCO பரவாயில்ல, அது அவங்க பசங்க கவர்மெண்ட். But you as a child of God, you must follow the law of the government. Yes, correct. But the government never asks you not to celebrate your Christmas in your house. உன் வீட்டில் கிறிஸ்மஸ் செய்ய வேணான்னு சொல்லலையே, உன் சொந்தக்காரங்க மத்தியில் கிறிஸ்மஸ் செய்ய வேணான்னு சொல்லலையே. கவர்மெண்ட் சொல்லிட்டா நான் கொண்டாடாத, இங்கே போகாத அங்கே போகாதுன்னா அவங்களும் கொண்டாட மாட்டாங்களாம், பலகாரம் செய்ய மாட்டாங்களாம். அதான் கிறிஸ்மஸ் இல்லையே. பேசாம பலகாரம் செய்ய மாட்டாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க மாட்டாங்க, அவங்க வீடு சாவு வீடு மாதிரி வச்சுருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. As though somebody die in the house, so they don't celebrate Christmas. Even I am telling, anybody die also on the Christmas day, you still celebrate the Christmas. Amen. If anybody die in your house on the Christmas day, you still celebrate Christmas. People die, nothing to do with your Christmas celebration. Amen. That is your God's birthday. Amen. Hallelujah. And that is your God's birthday. That's how you love your God. That's how you love your God. அப்படிதான் இயேசு நேசிக்கணும். ஆண்டவரை அனாதையாக விடுவதில்லைன்னு சொன்னார். God said, I will never leave you an orphan. விட மாட்டேன். You must trust the word. Believe the word. நீ அதை நம்பணும். அதை நம்பினாதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் ஆவியானவர் உன் வாழ்க்கையில வேலை செய்வார். You must believe that, then only the Lord Holy Spirit. And number 3, God the Father, the Son. Now number 3, if you believe this Son, then only this God, the Lord Holy Spirit, will come in your life and help you and be with you. உன் வாழ்க்கையில் ஆவியானவர் வரணுமா? நீ இயேசுவை நம்பணும். இயேசு சொல்ற சட்டதிட்டங்கள் பிரகாரம் வாழணும். You follow the law of God. Be obedient. Love Lord Jesus. You must remember. உனக்கு தெரியணும் நல்லா, இயேசுவை நேசித்தாதான் ஆவியானவர் உன் வாழ்க்கையில உனக்கு கற்றுக் கொடுப்பார். யாரை பத்தி? இயேசு பத்தி. Lord Holy Spirit will come and teach you about Lord Jesus. Then only God the Father will bless you. அப்பதான் blessing வரும். அப்பதான் வரும், இல்லைன்னா வராது. Your life starts when the Lord Holy Spirit will come and control you. உன் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? ஆவியானவர் உன் வாழ்க்கையில வரணும். அப்பதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கும். Your life will start when the Lord Holy Spirit begins to guide you. Guide you. Amen. யோவான் அதிகாரம் 14 வசனம் 15 31 வரைக்கும். John chapter 14 verse 15 to 31 is talking about our Lord Holy Spirit. Our Lord Holy Spirit is a very very important topic. Okay, very very important. இருதயத்தில் வச்சுங்க. Keep this in your heart. We are learning about the Lord Holy Spirit. Lord Holy Spirit is the Spirit of the Father. The Spirit of the Father. Amen. Amen. Hallelujah. And the promise of the Son. தந்தையோட ஆவியானவரை பற்றி நம்ம பழகிறோம். அந்த ஆவியானவர் மகன் மூலியமாக through the Son, the Lord Holy Spirit will be in our life. நம்ம வாழ்க்கையில் வருவார். Lord Jesus promised that the Lord Holy Spirit will stay with us forever. Will be with us forever. என்றென்றும் இருப்பார். ஆமென். ஆவியானவர் நேற்றும் இன்றும் நாளையும் என்றென்றும் மாறாத தேவன்.
Our God never changed. என்றென்றும் மாறாத தேவன். So forever the Lord Holy Spirit will be with us. The thing now, how we seek Him. எப்படி தேடுறோம்? How do we seek Him? எப்படி தேடுறோம்? How much we want the Lord Holy Spirit to guide us. God already tell that the world will not accept Him. அவரோட வழிகளே தந்தையின் ஆவியானவரும் அவர் வழிகளையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. Because why the world will not accept Him? Because always the decision of the Lord Holy Spirit will be opposite of your heart's desire. உனக்கு எதிரான காரியங்களை தான் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுவார். உன் இருதய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, தந்தையின் இருதயத்தின் விருப்பம் பிரகாரம், இயேசுவின் இருதயத்தின் விருப்பம் பிரகாரம் தான் ஆவியானவர் சொல்லுவார். The Lord Holy Spirit will always tell the thing like not you, your heart's desire is in this world. நீ உலகத்தை நேசித்து வாழ்கிற, உலக பொருட்களை நேசித்து வாழ்கிற, உலக மனிதர்களை நேசித்து வாழ்கிற, உலகத்தின் பின்னால் ஓடுறோம். We are running after the world. But when the Lord Holy Spirit comes, He will teach you about the heaven. Amen. The word of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுப்பார், பரலோக ராஜ்யத்தை பற்றி கற்றுக் கொடுப்பார். எல்லாம் Lord Holy Spirit will teach you the love of our Lord Jesus, the faith of our Lord Jesus, the kindness of the Lord Jesus, the grace of our God. Amen. And the blessing of the Father we will receive according to our heart's desire. இன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க, I want to buy this car. நான் ஒரு பர்டிகுலர் காரி வாங்க போகிறேன். ஓகே, வச்சுக்குவேன். நான் ஒரு பர்டிகுலர் காரி, ஒரு போத்தன் சாகா, இல்லை ஒரு டொயோட்டா, இல்லை ஒரு ஃபோர்டு வாஸ்வேகன் வாங்க போகிறேன். your desire of your heart. But maybe it will never happen. The Lord Holy Spirit guide you. The more you seek God, the more you walk towards our Lord Jesus, the Father will bless you with the BMW. Amen. We will never know. Amen. உன் இருதயத்தை பொறுத்து தான் இருக்குது. Your thoughts and your heart. எவ்வளோ தூரம் இயேசு தேடி போறியோ அவ்வளோ தூரத்துக்கு God will bless you. When God bless you, it's a test of your life. I am telling you every time. ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவருடைய அதே வேளையில் உன்னை பரிசோதிக்கிறார். டெஸ்டிங். What you give back to God. நீ என்ன திருப்பி கொடுக்குற ஆண்டவருக்கு? நீ என்ன செய்கிற? With the things that God bless you, that you have around you, how you are using it for the glory of God. Amen. எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த பொருட்களை நீ பாய்க்கிற? எப்படி நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த பொருட்களை நீ பாய்க்கிறேன்னு பார்க்கிறாரு. Amen. The world will not accept the teaching of the Lord Holy Spirit. Why? The world is always against of God. Amen. And the God's desire against. உன் இருதயம் உலகத்தில் இருந்தா, if your heart's desire is in this world, it is very difficult for you to accept the teaching of God. Amen. The teaching of the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் சாம்பிராணி போடாதுன்னு, நீ சாம்பிராணியை போட்டு வளர்ந்த பிள்ளையா இருந்தா அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. I say do not use incense in your house. If let's say you from child until now you use incense, suddenly I tell you don't use, you will never accept. You will never accept. And you will have your own reasons. இந்த மாதிரி நம்மளுக்கு சொந்தமாக காரணங்கள் இருக்கும். ஏன் சாம்பிராணி போடுறேன்னா, அப்போல்லாம் கடவுளுக்கு, அப்போல்லாம் அங்கே ஸ்டாச்சுக்கு தான் போட்டிருப்பான். இப்போ சாம்பிராணி போடாதுன்னா வீடு வாசமாக இருக்கணும், அதான் போடுறேன், வேறு எதுக்கும் போடு. They will say they want a fragrance in the house. That's why they are doing that. It's an excuse. It's your world's desire. உன்னோட உலக ஆசையை நீ பரிசுத்த ஆவியானவரோட டீச்சிங்குள்ள திணிக்குது. The desire of this world, you go in putting into the teaching of the Lord Holy Spirit, which is wrong. Amen. அது செய்யக்கூடாது. Which is wrong. ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரா, செய்யாத. The children of God must follow the teaching of the Lord Holy Spirit. If we say cannot.
If Lord Holy Spirit says suddenly, Ryan, go and bald your head, must go and do. Don't say no, Lord, cannot, Lord, handsome, go on, Lord. Don't say all these things. There must be a purpose. Why? Why Lord Holy Spirit want you to do that? Amen. Amen. Hallelujah. Hallelujah. We will never know the purpose of God until we follow, until we do what God wants us to do. ஆண்டவர் செய்ய சொல்றதை நீ செஞ்சாதான் உன் வாழ்க்கையில் அந்த blessing வரும். The blessing of the Father will come once you listen to the command of the Lord Holy Spirit in your life. Amen. Amen. Hallelujah. If not, you will never receive the blessing. வரவே வராது. As though you look, வரும். You don't will be. You will never have the peace of Christ in you. Verse 27, God said, I leave you my peace. Not the peace that world giving. உலக கொடுக்கிற சமாதானம் உனக்கு நான் கொடுக்க கிடையாது. என்னோட சமாதானத்தை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட சமாதானம் வேணுமா? Listen to the Lord Holy Spirit. If you want the peace of Christ in your life, listen to the Lord Holy Spirit. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The Lord Holy Spirit will always will guide you and tell you about the future. ஆவியானவர் வந்தார்னா உன்னை சரிப்படுத்தி உனக்கு எதிர்காலத்தை காட்டுவார். ஃபியூச்சர் சொல்லுவார். இப்படி இருக்கும், இப்படி போகும், இப்படி வரும், இது செய்யாத, இது செஞ்சா இப்படி ஆயிரும் எல்லாம் சொல்லுவார். Is how you listen. Lord Holy Spirit will tell everything, advise you, tell you which one is good, which one is bad. Is how you listen. If you never listen, you never believe. When the thing happen in your life, then you will start to believe. And I hope it's not too late. That time if God never answer your prayer means how? Amen. Because God already alerted you. உன்னை எல்லாமே சொல்லிட்டாரு. எல்லாம் நீங்க பைபிள் இப்ப படிச்சீங்க. You all read. I tell you now everything. In order when the thing happen, you will believe me. You read just now. So the Lord Holy Spirit, ஆவியானவர் வந்தார்னா நடக்க போற காரியங்களை உன்கிட்ட சொல்லுவார். நீ நம்பல, ஆனா அந்த காரியம் நடக்கும்போது உனக்கு தெரியும், ஐயோ ஆவியானவர் சொன்னாரே நான் கேட்கலையே. At that time, அந்த நேரத்துல உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னா என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னா you will be there like that forever. Amen. Hallelujah. As I tell you, your life begins when the Lord Holy Spirit come and guide you and show you who is your God, which is Lord Jesus. Amen. Hallelujah. அப்பதான் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில அமைதி, சமாதானம், சந்தோஷம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். You will never have the peace of God until the Lord Holy Spirit will come and guide you and show you who is Lord Jesus, the true living God. Amen. அது வரைக்கும் நீ ஓடிட்டு தான் இருக்க. எது செஞ்சாலும் உன் வாழ்க்கையில நிரந்தரமா நிக்காது. Amen. Hallelujah. And you must always remember the three people spiritually in your life: Lord Jesus, Lord Holy Spirit, and God the Father. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியல அந்த மூணு பேரு, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ஆவியானவர், தந்தை. இந்த மூணு பேர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆமென். Hallelujah. Because the grace of God, the kindness of God in your life, that's why we are having everything. நம்மளுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார் ஆண்டவர். Although even before you know God, உன்னை ஆண்டவர் நீ தெரிந்து கொள்ற முன்னுக்கு நீ பழகிற முன்னே, ஆவியானவர் வாழ்க்கையில வரத்துக்கு முன்னே ஆண்டவர் எல்லா காரியமும் உங்களை ஆசீர்வதித்தார். ஏன் மதர் லார்ட் ஜீசஸ் சொன்னேன்? என்ன காரணம்? லார்ட் ஜீசஸ் தான் உங்களை சூஸ் பண்ணுவார். ஆமென். Lord Jesus choose you. Then the Lord Holy Spirit will come to guide you. Then the Father will come and bless you. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உன்னை தேர்ந்தெடுத்தனால தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்குது.
எல்லாமே ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Never ignore God. I tell you, if you ignore God, you never listen to the Lord Holy Spirit. When the time comes, God may not listen to your prayer. Amen. Hallelujah. Bible கதை ஞாபகம் இருக்கா? I told you all the story of a Bible. பைபிள் கதை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? ஒரு சனுக்கு 21 வயசு பிறந்தன. The father is very well to do man. அப்பா வந்து ரொம்ப பணக்காரு, நல்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த மகனுக்கு 21 வயசு பிறந்தனால அவங்க அப்பா கேட்டார், அவனுக்கு என்ன வேணும்? அப்போ அந்த மகன் சொன்னாங்க, எனக்கு ஒரு ஃபெராரி காடி வாங்கி கொடுங்க. ஃபெராரி காடி வாங்கி கொடுங்க. அவங்க அப்பா ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் காலேஜ் போயிட்டு வரும்போது அவங்க அப்பா ஒரு பொட்டி கிஃப்ட் கையில் கொடுத்தாரு. அப்பா அவன் சொன்னான்னா, நான் வந்து ஃபெராரி காடி தானே கேட்டேன், ஏன் கிஃப்ட் கையில் பொட்டி கொடுக்குறீங்க? திறந்து பாரு. திறந்து பார்த்தோன்னே உள்ளுக்கு பைபிள் இருந்துச்சான். இப்படி திறந்தோன்னே மேலே பைபிள் இருந்துச்சான். Third Apollo got very angry. Where is the Ferrari car that I asked you? நான் ஃபெராரி காடி கேட்டேன், நீ பைபிள் கொடுக்க தூக்கி வீசினான் பாக்ஸை. அந்த பாக்ஸை தூக்கி வீசினானா அது நேராக போய் அங்கே எங்கேயோ விழுந்துருச்சான். கடுப்பில் ஆத்திரத்தில் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். He left the house because he was very angry with the father. He left the house. Never come back. ஒரு 25 years 30 years ஆயிடுச்சு. After 30 years we received a letter saying the father died. Amen. அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. சொத்துலாம் வந்து இன்ஹெரிட்டட், வந்து சொத்து எடுத்துக்க, கம் டேக் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்ரிதிங் கம். ஸோ வந்தான் 30 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ அவனுக்கு என்ன வயசு? 55 வயசு வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ வந்துட்டு வீடு திறந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் தூக்கி எறிஞ்ச பாக்ஸ் அவன் கண்ணில் பட்டுச்சு. The father never cleaned his room. So he saw the box that he had thrown away 30 years ago. He threw the box. So he looked at the box. அந்த பாக்ஸை பார்த்தா அந்த பாக்ஸை போய் எடுத்துட்டு சரி நான் தான் வச்சுருக்காரு பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பைபிளை வெளியே எடுத்தான். பைபிள் எடுத்தோடனே அங்கே கீழே காடி சாவி இருந்துச்சான் பாக்ஸு with a letter. When he took the box, he took out the Bible, he saw the one car key with a letter saying that you go and claim the car. Go and take the car from the showroom. Which 30 years ago. 30 வருஷத்துக்கு முன்னையே அது நடந்துருச்சு. He lose his blessing because of his anger. Amen. Hallelujah. 30 வருஷத்துக்கு முன்னையே அவங்க அப்பா அந்த காடி சாவி வச்சு பைபிள் மேலே வச்சு கொடுத்தாரு. நீ அதை கவனிக்காம உன் ஆத்திரத்தில் நீ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. 30 வருஷத்துக்கு அப்புறம் you see the blessing you wasted 30 years of your blessing. Amen. Hallelujah. Hallelujah. I don't want you all to waste your blessing. Start to read your Bible. பைபிளை படி. பைபிளை படித்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். Listen to the Lord Holy Spirit and ask the Lord Holy Spirit to guide you. Amen. Hallelujah. You see, because of your anger, because of your arrogance, because of your ego, because of your ignorance, because of your carelessness, you lose the blessing. 30 years blessing gone. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். Never waste your blessing. Go, see, read the word of God, pray, be with God, let the Lord Holy Spirit come and guide you. Okay, ஒரு கேள்வி கேட்கணும். I want to ask you a question. Okay, இப்போ ஒரு வீடு பத்தியில் எரியுது வச்சுக்கோ, உங்கள் வீடு பத்தியில் எரியுது, என்ன பண்ணுவீங்க? வீடு பத்தியில் எரியுது. When your house got fire, what you will do? Fire எரியுது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அமைக்க பார்ப்பீங்க. இப்போ கப்பான்னு எரியுது வச்சுங்க, கோபாகாரம் வந்து தண்ணி அடிக்கிறான், நீங்களும்
தண்ணி அள்ளி ஊற்றுறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? மதம் என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் செக்ஷன்? சொல்லுங்க, என்னது? 100 மீட்டரா? வேற என்னத்துக்கு பதில் இருக்கா? In order to save your house, you must run out first. நீ தான் வெளியே ஓடியாரணும். உள்ளுக்கு நின்றுக்கிட்டு ஐயோ ப்ராப்பர்ட்டி, ஐயோ டிவி, ஐயோ துணினா சாவண்டி தான். Amen. Now we are doing like that. When the Lord Holy Spirit tell you to come out, to read the word of God, to go here, to do that, we don't. Is Holy Spirit saying? Or brother is saying? One day the thing come on your head ready, no one can help you. Amen. Hallelujah. Hallelujah. சில பேர் சொன்னாங்க, கத்துவாங்க, ஃபயர் ஃபயர்னு கத்துவாங்க. ஃபயர் கத்துனா அமைச்சிருமா? You must come out first. You save yourself, then only you can save others. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க நம்மளுக்கு தெரியணும். And then one more thing. Now is God and the Lord Holy Spirit, God is focusing on you. Focusing. Wanted to teach you. Wanted to save you. Wanted to bless you. But you all take things for granted. For how long you think God will focus on you? One fine day, God will start to focus on other people. அப்ப நீ அழுது குழந்தை கீழே விழுந்து பிறண்டி விழுந்து, same thing happened in the Bible. God focused on the Jews. When the Jews ignored God, never listened to God, God changed the focus to Gentiles. Amen. Hallelujah. நீங்க அதே மாதிரி தான், உங்க மேல ஒரு ஆள் அன்பு வைக்கிறாங்களா, பாசம் வைக்கிறாங்களா, உங்க பின்னாலேயே வராங்களா, நீங்க என்ன செஞ்சாலும் அவங்க உங்க கூடயே நிக்கிறாங்களா, don't let the person to lose the focus on you. I'm giving you spiritual and physical. If people focusing on you, உன்னை அதிக அளவு நேசித்து உன் பின்னாலே வராங்களா, ஃபோக்கஸ் பண்றாங்களா, நீ என்ன செஞ்சாலும் அவங்க அங்கேயே நிக்கிறாங்களா, you must value the person. Then only the focus, and the focus அங்க நிரந்தரமா இருக்கும். God is coming after you. God, Lord Holy Spirit is teaching you, waiting for you. You never come. You begin to complain. You begin to question. You begin to blame God. You think how long God will stay focused on you? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா Israel's God go after the Jews. God teach everything. But they ignore. And God go to Gentiles. God even asked his apostles to go to Gentiles. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், நீ மதிக்கலையா, நீ பார்க்கலையா, நீ கேட்கலையா, if you take God for granted, God will remove his focus from you. அதுக்கப்புறம் நீ என்னதான் தலைக்கிலையா படுத்து ஜெபிச்சா கூட, நீ தலைக்கிலையா தொங்கி ஜெபிச்சா கூட ஆண்டவர் பார்க்க முடியும். ஏன்னா God have given you ample time for you to repent. நீ மாறி நீ வருவ, நீ கேட்ப, நீ கேட்காம நீ சொந்த மூலிக்கு நீ ஆடி இருந்தனா சொந்தமா your mind தெரியுமா, நான் அதான் சொல்றேன், போன வாரம் சொல்றேன், இந்த வாரம் சொல்றேன், don't listen to your mind, listen to your heart. If you follow your mind, you think, oh, this is nothing, they are just threatening me, என்னை சும்மா மிரட்டுறாங்க, என்னை சும்மா இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, உங்களை மிரட்டி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகுது. By threatening you, I am not getting anything. I am telling you the truth. The truth will set you free. Amen. Hallelujah. Hallelujah. Don't blame God. Don't ask questions. Don't complain. Amen. Hallelujah.